வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெலட்டின் வச்சு ஒரு வீட்டிலே ஹோம்மேட் கம்மிஸ் ஜெல்லி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு ஜெலட்டின் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது வித்தின் 10 மினிட்ஸில் நல்லாவே நமக்கு ஊறி சூப்பராக வந்துடும். இப்போ இதை நல்லா ஒரு தண்ணி ஊற்றி சூடு தண்ணி போட்டு கூட ஊற வச்சுக்கோங்க. நான் பச்சை தண்ணி தான் ஊற வச்சுருக்கேன். சூடு தண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நான் பீட்ரூட்டில் தான் ஜெல்லி பண்ண போகிறேன். அதை நல்லா நான் வந்து தோலிலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட சக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஜெல்லியில் நம்ம இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது வாயில் தட்டுப்பட்டால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கம்மிஸ் டெக்ஸ்சருக்கு வரும். நான் வந்து ஃப்ளேவருக்கு பைனாப்பிள் எசன்ஸ் கலந்துருக்கேன். ஏன்னா அந்த பீட்ரூட் ரா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாலும் எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு ஜெலட்டின் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2 கம்மிஸ் பண்ணுறதுக்காக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீதி வந்துட்டு நான் வந்து சங்குப்பூவில் தான் நான் ஜெல்லி பண்ணலான்னு அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பீட்ரூட் ஜெல்லி, கொஞ்சமாக வந்து சங்குப்பூக்கும் ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர், அது மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். இது நல்லா நுர வரணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆனாலே போதும். நான் இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி சாக்லேட் மோல்டு எங்கள்கிட்ட இருந்தது. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு இல்லை ஆயில் க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என் பையன் அவன் ரொம்ப ஈகராக இருந்தான் ஹோம்மேட் ஜெல்லி பண்ணுறதுக்காக. அதனாலவே நான் வந்துட்டு பீட்ரூட்டில் செஞ்சு தரேன்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். அவனும் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தான். வாங்க பார்க்கலாம் சொல்லு. பேசிக்கிட்டே இருந்தான், சீக்கிரம் வாங்கம்மா செய்யலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூடாக ஊற்றாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் ஃபேனில் ஆற வச்சு டக்குன்னு ஊற்றிடணும் அந்த மோல்டில். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சூடாக ஊற்றினா நமக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் தான். அதனால தான் நான் கொஞ்சம் மிதமான சூட்டில் இட்டு வந்துட்டேன். ரொம்பவும் ஆற விட்டுறதுங்க, ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாறிடும். இவனே தான் நான் மோல்டில் ஊற்றுவேன்னு சொன்னான். அதனால தான் நான் அவன்கிட்டே கொஞ்சம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மீதி கொஞ்சம் ஊற்றிட்டேன். உண்மையாகவே எந்த ஒரு கலர் ஏஜென்ட்டும் நான் ஆட் பண்ணவே இல்லை. வீட்டிலே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் வச்சு நான் இதை எடுத்த ஒரு ஜெல்லி தான். எல்லார் வீட்லேயுமே இது அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜெல்லி ரொம்ப ஹெல்த்தி. பீட்ரூட் யாரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஓரளவு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சங்குப்பூவில் நெக்ஸ்ட்டு நான் பேட்ச் பண்ணலான்னு ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருந்தது. இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து சூடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த கலர் வரத்துக்காக நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் ராவாகவே சங்குப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு சொம்பில் நல்லா விதன்னு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பூ ஆட் பண்ணிக்கிறேன். அதில் அந்த சாறு எடுக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 20 பூ போட்டுக்கோங்க. அதை விட கம்மியாக தான் கிடச்சிருந்தது. அதனால் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணோடனே கலரே மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வேரியேஷன் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். இதோடு வந்துட்டு நான் ஊற வச்சுருந்த அந்த ஜெலட்டினை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைனலாக இந்த டெக்ஸ்சரில் வந்துருந்தது. இதை நம்ம சிம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பேட்ச் வந்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிருந்தது சங்குப்பூவில். இன்னும் கொஞ்சம் இருந்தது. இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான கம்மிஸ் ஜெல்லிஸ் நீங்களும் செஞ்சு பார்த்து குட்டீஸ் செஞ்சு பண்ணலாம். பார்க்கவே நல்லா பபிள் டப் மாதிரி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கே ஆசையாக இருந்தது. வித்தின் ½ அன் ஹவரில் காலியும் ஆகிடுச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வெரி டேஸ்டியாக இருந்தது. என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான, உங்கள்கிட்ட எது பிடிக்கலனாலும் கேரட்டு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி எதுலனாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை எடுக்கிறதுக்கே ஆசையாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்தமாரி செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.